सर्वाधारं जगद्रूपं सर्वदा मुदा अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अपराधसहस्राणि क्रियन्ते हरिशं मया सद्भां मेधाविषं प्रज्ञा विद्यां दिक्षियं परम् जपः
தத்துவ திருஷ்டியில ஒன்றுதான் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து இந்த இடத்துல கூட ஒரு அற்புதமான ஒரு தட்சிணாமூர்த்தி சுவாமி பிரதிஷ்டை செய்து தன்னுடைய முழுமையான உழைப்பினாலும் கருணையோடு கூடிய அருளாட்சியினாலும் இந்த இடத்துல சுவாமிஜி இப்போ நம்ம தெய்வமாக அமர்ந்து நமக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்குருநாதனுடைய திருவடிகளை வழங்கி தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய ஒவ்வொரு அனுகிரகமும் வந்திருக்க வேண்டும் என்று மனமாக பிரார்த்தனை கொள்கிறேன், வாழ்த்துகிறேன். நமக்கு புத்தாண்டு சித்திரை அது இரவு 12 மணிக்கு இல்லை, காலையில் சூரியன் உதயத்தில் தான். அது நம்முடைய பழக்கம். ஆனால் நிறைய பேர் வேறு வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி பண்ணக்கூடாது. சித்திரை காலையில் அருமையாக குளிச்சு நம்ம காயத்திற்கு நமஸ்காரம் செய்து ஒரு சுவாமிக்கு இங்கே நடந்த அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. மனம் ஒன்றி காலையிலிருந்து நடந்த எல்லா நிகழ்வுகள் நம்ம சிவாச்சாரியர் அவர்கள் வாழ்க்கை செய்து வச்சாங்க. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கண்கால் காரணங்களும் செவியால் கேள்விகளும் கைகால் தொழில் திருவண்ணாமலையில் அழகாக சொல்லி அப்படியெல்லாம் நம்ம நமஸ்காரம் செய்து இறைவனுடைய திருவுருளையை பெற்றுக்கொண்டோம். இந்த தமிழ் வருடத்துடைய பெயர் ஸ்ரீ புரோதி வருஷம். இந்த வருஷத்துல எல்லாருக்கும் முழுமையான எல்லா நலங்களும் வளங்களும் செல்வங்களும் ஆரோக்கியமும் எல்லாருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆதிகுருநாதர் திருவடியையும் சத்குருநாதருடைய அனுகிரகத்தையும் வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ஒரு விசேஷமானது 19ஆம் தேதி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தேர்தல் எல்லாரும் அது முக்கியம். 100% ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்றாங்க. 100% ஓட்டு எல்லாருக்கும் போடுங்க. அன்னைக்கு சும்மா வீட்டில் ஓய்வு எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு கடமையை கூட நம்மளால செய்ய முடியுதுன்னு சொல்லி சொன்னா இந்த நாட்டில் நம்ம பிரஜையா இருக்கிறதுக்கு என்ன சொல்றது சொல்ல விரும்புகிறது. அது கொடுத்த ஜனநாயக கடமையை எல்லோரும் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. 100% ஓட்டு இருக்கு. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சிவாச்சாரியர்கள் இந்த வருடத்துக்கு பலனாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? 60 வருட பலன்கள், 60 வருஷத்துக்கு ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு வருடத்துக்கும் இந்த பலன் கேட்டு ரொம்ப அழகாக ஸ்லோகம் வைஸ் செய்து வச்சிருக்காங்க. அதை படிப்பாங்க. அதை நாம் கேட்டுக்கொள்வோம். எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் சத்குருநாதனுடைய பூரணமான அருளாசிகள் இருக்க வேண்டும் என்று மனமாக பிரார்த்தித்து அனைவரையும் மனமாக வாழ்த்துகிறேன். அறிவோம். பஞ்சாங்க படனம். இந்த பஞ்சாங்க படனம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கிற 3 தொழில்களையும் செய்து வரும் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரா அவர்களுடைய ஆக்ஞையை உத்தரவை அனுசரித்து நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் முதலான 9 நவக்கிரகங்கள் பிரதி வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்று நவநாயகர்களாக இருந்து இந்த உலகத்தை நடத்தி செல்கின்றனர். இந்த 9 நவக்கிரகங்களுடைய செயல்களுக்கு அன்றாடம் ஏற்படுகின்ற திதி வார நட்சத்திர யோக கரணம். இந்த 5 இருக்கு. திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்று அந்த 5 அங்கங்கள் தான் பஞ்சாங்கங்கள் என்று சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்
பஞ்சாங்கம் என்று பெயர். ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த கிரகம் என்னென்ன பொறுப்பேற்று வருகின்றது, அதன் பலன்கள் என்ன என்கிற விவரங்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட சுப அசுபங்களுக்கு தேவையானவைகளும் இந்த பஞ்சாங்கம் என்கிற நூலில் கூறப்படுகிறது. புது வருஷத்தின் ஆரம்ப தினத்தில் அந்த ஆண்டின் எல்லா விஷயங்களையும், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, கிரக பயிற்சிகள் இருந்தாலும் அதனுடைய அந்த சித்தர்கள் அணிகிற அந்த வெண்பா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெண்பா இருக்கிறது, பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டிலே இந்த உலகத்துக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன, என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்வதற்காக ஆலயங்களிலோ அல்லது பொதுவான இடங்களிலோ பஞ்சாங்கம் படித்தல் என்கின்ற நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து இதை கேட்பவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கிறது சொல்றாங்க. இந்த பஞ்சாங்க பிரமணத்தை கேட்டா அதுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீ கல்யாணாவகம் விமுகரம் துஷ்டோக்னதோஷாவகம் கங்கா ஸ்நான விசேஷ புண்ணியபலம் கோதாவண்யம் புருஷாம் ஆயுர்வேதிதம் சுபகரம் சௌபாகிய சம்பத்ப்ரதம் நானாகர்ம சுசாதனம் சம்ஹிதம் பஞ்சாங்கமாகர்ம்யதாம். அதாவது இந்த பஞ்சாங்க பரணத்தை கேட்பவர்களுக்கு எல்லா விதமான நற்குணங்களும் கிடைக்கின்றன. விரோதிகளை வலுவிழக்க செய்கிறது. கெட்ட கணவர்களால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடுகின்றன. மேலும் கங்கா ஸ்நானங்களால் ஏற்படும் புண்ணிய பலன்களும் கோதானம் செய்வதனால் உண்டாகும் பலன்களுக்கு சமமான நல்ல பலன்களும் நீண்ட ஆயுளும் எல்லா விதமான சௌக்கியங்களும் செல்வங்களும் உண்டாகின்றன. மேகங்கள் அதிகமாக தோன்றினாலும் மழை குறைவாகவே பெய்யும். விளைச்சல் குறைந்து தேவைக்கேற்ப பொருள் உற்பத்தி இல்லாததால் மக்கள் துன்பமடைவர் என்று இந்த ஸ்லோகம் இந்த வெண்பாவுடைய பலன்களை சொல்கிறது. இந்த கோதி வருஷத்துடைய நவநாயகர்கள் எந்தெந்த பொறுப்பை ஏற்று நடத்துகின்றனர் அதனுடைய பலன்கள். ராஜா செவ்வாய் அங்கார கிரகம், அவருடைய பலன் நாட்டில் வறட்சி ஏற்படும், நீர்நிலைகள் பற்றி போகும், தீ விபத்துகள், வாகன விபத்துகள் அதிகமாகும். மந்திரி சனி பகவான், அளவான மழை, மக்களுக்கு புது புது வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தற்காலிகை சனி, மழை குறைவு, விளைச்சல் பாதிப்பு, விலைவாசிகள் அதிகரிக்கும், அரசு புதிய வரிகளை விதிக்கும். சசியாதிபதி செவ்வாய், புஞ்சை பயிர்கள் அதிகமாக விளையும், பயிர்கள் தீ விபத்தில் நாசமாகும். சேனாதிபதி சனி, எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கும், பொதுமக்கள் தொழிலாளர்களின் போராட்டம் ஏற்படும். ரசாதிபதி குரு, மஞ்சள் கரும்பு விளைச்சல் அதிகரிக்கும், திரவ பொருட்கள் விலை உயரும். தானியாதிபதி சந்திரன், அளவான மழை, சுபிக்ஷம், பொருளாதாரம் அதிகரிக்கும். மேற்காதிபதி சனி, தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் தேவையற்ற நேரங்களில் மழை பெய்யும். நீரசாதிபதி செவ்வாய், பவழம், சிகப்பு நிற ரத்னங்கள் உற்பத்தி அதிகரிக்கும், தங்கம் விலை ஏறும். அதாவது இந்த கோடி வருஷ மகர சங்கராந்தி மகோதரி என்ற பெயருடன் ஸ்ரீ புருஷ ரூபமாய் கோதி வருஷம் இந்த தை மாசத்திலே பிரவேசிக்கிறார். மகர சங்கராந்தி பலன், அதாவது தை பொங்கல் அதோட பலன்கள் வந்து கோதி வருஷம் மகர சங்கராந்தி தேவனை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர், வாகனம், வஸ்திரம், ஆபரணம், ஸ்நானம், ஆயுதம், கந்தம், புஷ்பம், குடை, சாமரம், வாத்தியம், பாத்திரம், போஜனம், முகபாவம் முதலியவற்றை அனுசரித்து அதற்கான பலன்களும் இங்கே கொடுக்கப்படுகிறது. அதாவது பொதுவாக சொல்லப்போனா மகோதரி அப்படிங்கிற அந்த ஸ்ரீ புருஷ ரூபாய் விளக்கக்கூடிய அந்த தேவதை வந்து பொதுவாக யுத்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக சொல்லப்படுது. அதனால யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த வருஷமானது தெரிவிக்கிறது. அது போக இப்பொழுது
ஒவ்வொரு நட்சத்திரம் அதற்கான கந்தாய பலன் என்று சொல்வார்கள். அதாவது இந்த கந்தாய பலன் வந்து 4 மாசத்துக்கு ஒரு பலன். இந்த 4 மாசத்துக்கு நடுவுல பூஜ்யம் வந்திருந்தா, முதல்ல பூஜ்யம் வந்தா கஷ்டம், 2வது பூஜ்யம் வந்தா வெள்ளம், 3வது பூஜ்யம் வந்தா நிம்மதி குறைவு அப்படிங்கிற ஒரு. அதனால பூஜ்யம் வரக்கூடாது. பூஜ்யம் வந்து அதற்கான பலன்களை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அஸ்வதி நட்சத்திரம் 2, 1, 0. அதாவது முதல் 4 மாசங்கள் 2, 2வது 4 மாசங்கள் 1, 3வது 4 மாசங்கள் 0. பரணி நட்சத்திரம் 5, 2, 3. கிருத்திகா நட்சத்திரம் 0, 0, 1. ரோகிணி நட்சத்திரம் 3, 1, 4. மிருகசீரிஷ நட்சத்திரம் 6, 2, 2. திருவாதிரை நட்சத்திரம் 1, 0, 0. புனர்பூசம் நட்சத்திரம் 4, 1, 3. பூச நட்சத்திரம் 7, 2, 1. ஆயில நட்சத்திரம் 2, 0, 4. மகர நட்சத்திரம் 5, 1, 2. பூர நட்சத்திரம் 0, 2, 0. உத்தர நட்சத்திரம் 3, 0, 3. ஹஸ்த நட்சத்திரம் 6, 1, 1. சித்திரை நட்சத்திரம் 1, 2, 4. சுவாதி நட்சத்திரம் 4, 0, 2. விசாக நட்சத்திரம் 7, 1, 0. அனுஷ நட்சத்திரம் 2, 2, 3. கேட்டை நட்சத்திரம் 5, 0, 1. மூல நட்சத்திரம் 0, 1, 4. பூராட நட்சத்திரம் 3, 2, 2. உத்தராட நட்சத்திரம் 6, 0, 0. திருவோண நட்சத்திரம் 1, 1, 3. அவிட்ட நட்சத்திரம் 4, 2, 1. சதய நட்சத்திரம் 7, 0, 4. பூரக்காலை நட்சத்திரம் 2, 1, 2. உத்தரக்காலை நட்சத்திரம் 5, 2, 0. ரேவதி நட்சத்திரம் 0, 0, 3. மொத்தமா இந்த வருஷத்தோட ஆதாய விரய விவரங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு, விரயம் செலவு எவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதன்படி மேஷ ராசி விருச்சிக ராசிக்கு ஆதாயம் 8, விரயம் 14. ரிஷப ராசி துலா ராசிக்கு ஆதாயம் 2, விரயம் 8. மிதுன ராசி கன்னி ராசி ஆதாயம் 5, விரயம் 5. கடக ராசி ஆதாயம் 5, விரயம் 11. சிம்ம ராசி ஆதாயம் 2, விரயம் 14. தனுசு ராசி மீன ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் 5. மகர ராசி கும்பராசிக்கு ஆதாயம் 14, விரயம் 14. மொத்தம் இந்த வருஷத்துடைய ஆதாயமானது 47, விரயம் 71. அதனால இந்த வருஷத்துல நிறைய நம்ம சுபவிரயமா பண்ணிக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கோம். விரயமானது சுபவிரயமா இருக்கணும். நிறைய சொத்துக்கள் வாங்குறது, தங்கம் வாங்குறதா இந்த ராசிக்காரர்கள் பண்ணிக்கிறது சுபவிரயம் அப்படின்னா நமக்கு ஆதாயமாக ஏற்படும். அப்புறம் இந்த வருஷத்துடைய குரு பயிற்சி குரு பகவான் போகை வருஷம் சித்திரை மாசம் 15ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை நாளை 22:22 மாலை மணி 5:19 கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிரவேசிக்கிறார். குரோதி வருஷத்தில் சனி பயிற்சி இல்லை, ராகு கேது பயிற்சி இல்லை. கிரகணங்கள் குரோதி வருஷத்தில் 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் சம்பவிக்கின்றன. இந்த 4 கிரகணங்களும் நம்முடைய பாரதத்தின் எந்த பகுதிகளும் தெரியாது. எனவே யாரும் சாந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது குரோதி வருஷத்துல சூரிய கிரகணம் புரட்டாசி மாசத்துல 14ஆம் தேதி, பங்குனி மாசம் 15ஆம் தேதி வருகிறது. அதனால நம்ம பாரதத்துல தெரியாது. அதே போல சந்திர கிரகணம் குரோதி வருஷம் புரட்டாசி மாசம் 2ஆம் தேதி, மாசி மாசம் 9ஆம் தேதி வருகிறது. அந்த கிரகணம் நம்முடைய பாரத தேசம் தெரியாதனால கிரகணங்கள் அதற்கான சாந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட அப்புறம் குரோதி வருஷத்திலே குரு சுக்கிர உதய அஸ்தமன கிரகம், அதாவது குருவும் சுக்கிரனும்
ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலையை 8 காலை மணி 9:10க்கு மேற்கு விடைமாறுகிறார். பொதுவாக புதிய காரியங்கள் ஆரம்பிக்கும் போது வாஸ்தவத்தில் கடைபிடிக்கப்படுது. குரு சுக்கிர அஸ்தமன காலங்களில் பொதுவாக முக்கியமாக உபாவசை செய்யலாம் இல்லையா? இந்த விசேஷங்களை தவிர்க்க வேண்டும். குரு அஸ்தமனம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி அஸ்தமனமாகி வைகாசி மாதம் 20ஆம் தேதி தொடர்கிறது. அதே சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 23ஆம் தேதி அஸ்தமனமாகி ஆனி மாதம் 23ஆம் தேதி உதயமாகும். இந்த காலகட்டத்தில் நம்ம பொதுவாக தேவதா மற்ற முக்கியமான சுப காரியங்களை ஆரம்பிப்பதை தெரிவிப்பது நல்லது. பொதுவாக சுவாமிஜி அவர்கள் சொல்லுவது இது பொதுவான பலன். ஜெகஜாதகம் சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் நம்மளுடைய பாரம்பரியத்திற்கான பலன்கள். அதுபோக ஒவ்வொரு நம்ம ஜனங்களுடைய ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு நட்சத்திரம், தசாபக்தி மண்டலங்கள்லாம் இருக்குது. அதனால தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க ஜாதகப்படி தான் அதெல்லாம் பலன்களை முழுமையாக கொடுக்கும். அதில் மாற்றம் கிடையாது. அதனால ஒவ்வொருவருக்கும் பொதுவான பலன்களை சொல்வது இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் இருக்கிறது, நம்மளுடைய வெள்ள காலங்கள் இருக்கிறது. அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய இருக்கிறதுனாலே நமக்கு வரைய வருகிற அந்த பெரிய பலன்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சுப பலன்களாகவே கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த சமயத்திலே ஆதிமுஷி பிரஜாபட்சனாமதி பூஜை ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய ஆதாரங்களின் ஒன்றாக பிரார்த்தனை செய்வோம். இந்த ரோஜி வருஷத்தில் நிறைய தீய சக்திகள் அபிவிருத்தி ஆகாமல் பார்த்துக்கணும். அது நம்மளுடைய நம்ம மனசில் உள்ள தீய சக்தியும் போகணும். நிறைய அன்னதானங்கள் செய்வது நல்லதுன்னு சொல்றாங்க. பிறருக்கு உதவக்கூடிய அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சன்னதியிலே ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அந்த திருவிழா ஆசிரமத்தில் சுவாமிஜி அவர்கள் அந்த தயாரித்து திட்டமிட்ட அந்த வழிபாடுக்கு முறையாக தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதேமாதிரி சுவாமிஜி அவர்களுடைய வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆசிரமத்தில் தேனியில இதுமாரி ஆசிரமம் எங்குமே இது போல ஒரு அழகான அமைதியான ஆரோக்கியமான ஆசிரமம் இங்கே இல்லைன்னு சொல்றாங்க. இதை பயன்படுத்துகிற மக்கள் ரொம்ப வகுப்புகளாக சுவாமிஜி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த வழிபாடுகள்லாம் முறையாக நடக்கிறது. 5 காலத்தில் நடக்கிறது. ஆனால் வியாழக்கிழமை மட்டும்தான் வரணுங்கிற ஒரு வசதியான மக்கள் அப்படிலாம் கிடையாது. சிவபெருமானுடைய அவதாரம் சம்ஹார அவதாரம். அதில் என்ன சம்ஹாரம் பண்றாருன்னா அஞ்ஞானத்தை அழிக்கிறார் தட்சிணாமூர்த்தி. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அபஸ்மாரன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனை காணி இடித்து ஞானத்தை வழங்கக்கூடிய முக்கியமான கஷேத்திரம் தேவகுரு. இந்த பிரகஸ்பதி பகவான் இருக்கிறார். நவகிரகத்தில் குருபகவான் தேவனுக்கு தான் குருவாக இருக்கிறார். அவர் தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணக்கூடிய இந்த கஷேத்திரமான விசேஷமான சுவாமிஜி அவர் பேச்சை செய்திருக்கிறது. அதனாலே இங்கே வியாழக்கிழமை உள்ள எல்லா நாட்களும் விசேஷ நாட்கள் தான் எல்லாம் கலந்துக்கணும். வகுப்புகளில் கலந்துக்கணும். பூஜை வழிபாட்டில் அவர்களுக்கு ஆதிமுறை பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று செல்லுமாறு பிரார்த்தனை செய்து தினந்தோறும் வரக்கூடிய அந்த பிரார்த்தனை அதை நிறைவடைந்து சுவாமிக்கு ஆரோக்கியம் தொடர்ந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமியை பிரசாரம் பண்ணுறது. சுவாமி எல்லாருக்கும் அந்த புது நாணயம் நாணயங்களை எல்லாரும் பிரசாரம் பண்ணுவாங்க. அமைதியாக வழிபட்டு செல்லுமாறு எனக்கேதும் கவலையறச் செய்து
परेरनागन्निहितं गुहायां विभ्रातरेतद्यतजो विशन्ति वेदान्तविज्ञानसुनिश्चितार्था संज्ञातयोगादयशुद्धतत्त्वाः हे ब्रह्मत्वं यो वेदारोहरः प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः तस्य प्रगतिलीनस्य परः स महेश्वरः गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां षजे भवरोगिणां भजे सर्वविद्यानां श्रीनामुपदे नमः गुरुचरणारविन्दाभ्यां नमो नमः நீங்கள் வாங்கிட்டீங்களா? சிரிப்பார் அவ்வளோதான். காசு வாங்கினா